ஆணவத்தை முற்றிலும் அழிக்க முடியுமா? இது பலருடைய கேள்வி. இதற்கு முன்னால நீங்க முதல்ல ஆணவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆணவம் அப்படிங்கிறது நான், எனது, என்னுடைய, எனக்கானது, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுடைய மனதில் வேரூன்றும் போது ஆணவம் உருவாகிறது. அதாவது நான் தான் இங்கு உயர்ந்தவன், நான் தான் இங்கு சரியானவன், என்னால தான் இந்த செயல் நடந்தது, என்னால தான் இதை செய்ய முடியும், நான் இல்லைன்னா இந்த செயல் நடந்திருக்காது. இப்படி தன்னை உயர்த்தி கொண்டு செயல்படுவது தான் ஆணவம் அப்படிங்கிறது. இப்படி தன்னை உயர்த்தி கொண்டு செயல்படுவதில் மட்டும் ஆணவம் செயல்படாது, தன்னை தாழ்த்தி கொண்டு செயல்படுவதிலையும் அந்த ஆணவம் செயல்படும். எப்படி அப்படின்னா, தன்னை யாருக்குமே பிடிக்காது, அதாவது என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்காது, என்னாலலாம் எதுவுமே செய்ய முடியாது, நான்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை, நான் எதற்குமே தகுதியானவன் இல்லை, அப்படி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அதில் சிக்கிக்கொள்வதும் ஆணவம் தான் தெரிஞ்சுக்குங்க. தன்னை உயர்த்தி கொண்டு செயல்படுவதிலையும் ஆணவம் செயல்படும், தன்னை தாழ்த்தி கொண்டு செயல்படுவதிலையும் ஆணவம் செயல்படும். ஆணவம் வெளியிலிருந்து உங்களுக்கு வர்றதில்லை, உங்களுடைய மனதிலிருந்து தான் அது வளருது. அறிவு, அழகு, பணம், பதவி, புகழ், திறமை, பக்தி, இப்படி இதன் எல்லாவற்றிலும் இதில் எதன் மூலமாகவும் ஆணவம் செயல்படும். இங்கே எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஒருவர் நல்லா பாடலாம், ஒருவர் நல்லா கவிதை எழுதலாம், ஒருவர் நல்லா ஓவியம் வரையலாம், ஒருவர் நல்லா பேசலாம். ஆனால் இதில் என்ன மாதிரி இதை யாராலையும் செய்ய முடியாது, நான் மட்டும்தான் இதில் சிறந்தவன், நான் மட்டும்தான் இதில் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அங்கு உங்களுடைய திறமை வளர்வதை விட அங்கு உங்களுடைய ஆணவம் தான் வேகமாக வளரும். அதே மாதிரி ஒருவர் ஆன்மீக பயணத்தில் முன்னேறிட்டு வர்றாரு, அவர் தினமும் பக்தி பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. இப்படி பண்ணிகிட்டே வரும்போது அவர் என்னை விட பக்தி பண்ண முடியாது இந்த உலகத்தில் யாரும், நான் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அவரையும் ஆணவம் விட்டு வைக்காது. அவருக்குள்ளேயும் ஆணவம் தன்னுடைய இடத்த பிடிச்சிரும், ஆணவம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பணிவானவன் அப்படி செயல்பட்டாலும் அதுவும் ஆணவத்தின் மற்றொரு வடிவம் தான் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆணவத்தை நீங்க போராடி முயற்சி பண்ணி அழிக்க முடியாது. அப்படி நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அழிக்கணுங்கிற நினைப்புல கூட ஆணவம் மறைந்து நுட்பமா செயல்படும். ஆமா, உங்களால அழிக்க முடியாது. அப்ப எப்படி இந்த ஆணவத்தை அழிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு உங்களுக்குள்ள நீங்க உங்களை கவனிக்கணும். கவனிக்க கவனிக்க அப்படியே ஆணவம் கரைந்து கொண்டே வரும். எப்படி அப்படின்னா, மற்றவர்கள் உங்களை புகழும் போது பாராட்டும் போது உங்களுக்குள்ள பெருமை வருது அப்படின்னா இந்த பெருமை எங்கிருந்து வருது, ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் மற்றவர்கள் யாராவது உங்களை குறை கூறும்போது உங்களுக்கு கஷ்டம் வருது, உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா இந்த கோபம் ஏன் வருது, எதற்காக வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். உதாரணமாக நீங்களும் உங்களுடைய நண்பரும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க. உங்களுடைய நண்பர் வேலை செய்ததை பார்த்து உங்களுடைய அலுவலகத்தில் எல்லாரும் அவருடைய திறமையை பாராட்டி அவருடைய வேலையை அனைவரும் பாராட்டுறாங்க. அதை பார்த்து உங்கள் நண்பர் மேலே உங்களுக்கு பொறாமை வருது அப்படின்னா இந்த பொறாமை ஏன் வருது, எங்கிருந்து வருது, எதற்காக வருது அப்படிங்கிறத நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா போதும்.
இப்படி ஒன்னொன்னையும் உங்களுக்குள்ள நீங்க கவனிச்சுக்கிட்டே வரும்போது அங்கு ஆணவம் கரைந்து கொண்டே வரும். அடுத்தது நன்றி உணர்வு. இது ஆணவத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. ஒரு விவசாயி விதைகளை விதைக்கிறாரு, நல்லா உரமெல்லாம் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வராரு. அவ்வளோதான், அதோட அவர் வேலை முடியுது. அதற்கு அப்பாற்பட்டு நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டியது அவர் கையில் இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் அது. அதுபோல் ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதோட அவர் வேலை முடியுது. அதற்கு மேலே அந்த நோய் குணமாக வேண்டியது, அதற்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது அவர் கையில் இல்லை. அதேபோல் ஒரு டீச்சர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு அந்த மாணவர்கள் அந்த பாடத்தை உள்வாங்கி தேர்வில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது அதற்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே இந்த முயற்சி மட்டும்தான் நம்மளுடையது. அதற்கு அப்பாற்பட்டு பலன் வர வேண்டியதுங்கிறது நம்ம கையில் இல்லை. அது அம்மாவின் அருளால் நடக்கக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்து நன்றி உணர்வோடு செயல்படும் போது அங்கு ஆணவம் உங்களுக்கு கரைந்து கொண்டே வரும். இதுபோல் நீங்கள் ஒவ்வொரு செயலிலுமே நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த செயல் செய்வதற்கு அம்மா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த செயல் செய்வதற்கு அம்மா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நன்றி உணர்வோடு செயல்படும் போது ஆணவம் கரைந்து கொண்டே வரும். இதேபோல் இங்கு உள்ள எல்லா உயிர்களிலுமே அம்மாவின் சக்தி செயல்படுது. அந்த ஒரே சக்தியான அம்மாவின் சக்தி தான் செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் உணரும் போது உங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, ஒப்பீடு இதெல்லாமே இல்லாமல் போயிடும். இது அனைத்தும் இல்லாமல் போகும்போது ஆணவம் அங்கே கரைந்து கொண்டே வரும். இதே மாதிரி ஆணவம் அப்படிங்கிறது ஒரே நாளில் அழிந்து விடக்கூடிய விஷயம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கரையக்கூடியது. அதற்கு நீங்கள் தினமும் அன்பு, கருணை, பக்தி, நன்றி உணர்வு இதை வளர்த்து கொண்டே வரணும். இதை வளர்த்து கொண்டே வரும்போது ஆணவத்தோட வலிமை குறைந்து கொண்டே வரும். ஆணவம் குறைந்து கொண்டே வரும்போது இறுதியில் நீங்கள் உண்மையை உணர்வீங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால் அம்மாவின் அருள் இருக்கிறது. இங்கே அனைவரும் ஒரு கருவி அப்படிங்கிறத உணர்வீங்க. அதாவது இந்த புல்லாங்குழல் தானாக இசையை எழுப்பாது. அதை இசைக்கக்கூடிய கலைஞரால் தான் அந்த இசை பிறக்கிறது. அதுபோல் இங்கு நம் மூலம் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் பின்னால் அம்மாவின் அருள் இருக்கிறது. நம் அனைவரும் மூலமும் செயல்படுவது அம்மாவின் சக்தி தான் அப்படிங்கிறத உணர்வீங்க. அப்படி உணரும் போது முற்றிலும் ஆணவம் தானாகவே அங்கு கரைந்துவிடும். அதனால் ஆணவம்ங்கிறது ஒரே நாளில் முற்றிலும் அழியக்கூடிய விஷயம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கி இறுதியில் நீங்கள் இறுதி உண்மையை உணரும் போது முற்றிலும் அந்த ஆணவம் அழியக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அம்மாவிடம் ஒப்படைத்து சரணாகதி அடைந்தவனிடம் ஆணவம் நெருங்க முடியாது. அவனிடம் அம்மாவின் அன்பும் அருளும் மட்டுமே ஆட்சி செய்யும்.